நான் சொல்ல போற கதை எப்படிப்பட்ட காட்டை பத்தினா, அந்த காட்டுல இருக்கிற சிங்கராஜா அந்த காட்டோட விலங்குகளை காப்பாத்துறதுக்கு பதிலா அதுவே அந்த காட்டு விலங்குகளை கொண்டுகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அதால எதையுமே வேட்டையாட முடியறதில்ல. நோயால எனக்கு வயசானதுனால இப்போ என்னால வேட்டையாட முடியல. இப்போ நான் புத்திய பயன்படுத்தி தான் வேட்டையாடணும். அப்போ ஒரு முயலை பார்த்து சிங்கராஜா சொல்லுச்சு, அட முயலு, சாக்லேட் சாப்பிடுறியா? அட பயப்படாத, நான் உன்னை சாப்பிட மாட்டேன். நான் உன்னோட அப்பாவோட நண்பன். நீங்க எங்க அப்பாவோட நண்பனா அங்கிள்? ஆமா, நாங்க 2 பேரு நெருங்கிய நண்பர்கள். அங்கிள், நீங்க எங்க அப்பாவை எத்தனை நாளுக்கு முன்னாடி சந்திச்சீங்க? 2 பேரும் நேத்து தான் சந்திச்சோம். கூடவே 2 பேரும் சாப்பிட்டோம். அங்கிள், என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு லூசு மாதிரி தெரியுதா? எங்க அப்பா செத்து போய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. நீ அவனோட புள்ள இல்லையா? அங்கிள், எனக்கு தெரியும். என்கிட்ட பொய்ய சொல்லி என்ன உங்க பக்கத்துல வர வச்சு என்ன வேட்டையாடலான்னு பாக்குறீங்கல்ல. ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த முயல் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. சோர்வால ஒரு முயலை கூட என்னால வேட்டையாடி சாப்பிட முடியல. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? அப்படி உடம்பு சரியில்லாம ஆனதுனால சிங்கராஜா வைத்தியம் பார்க்கறதுக்காக ஒரு டாக்டரை வர சொல்லுச்சு. மோரோஜோ, நீங்க சீக்கிரமா குணமாகணும்னா ஒரு வேலையை பண்ணணும். என்ன வேலை? சீக்கிரம் சொல்லு. இப்போ நீங்க வெவ்வேறு விலங்க பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. இனிமே நீங்க தினமும் ஒரே ஒரு மாதிரி விலங்க தான் சாப்பிடணும். அப்படின்னா காலையில என்ன சாப்பிட்டீங்களோ அதை மட்டும்தான் ராத்திரி வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா மறுநாள் வேற விலங்க வேட்டையாடினா சாப்பிடலாம்ல? ஆமா, ஆனா ஒரு நாள் ஒரு ஜாதி விலங்கு மட்டும்தான் நீங்க சாப்பிடணும். அப்பதான் உங்க உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் மாத்திரை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சிங்கராஜா யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு மான் வந்துச்சு. இன்னைக்கு இந்த மான் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்போ சிங்கம் அந்த மானை பார்த்து சொல்லுச்சு, அட ஓய் மானே, கொஞ்சம் இங்க வா. நானு உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் உன்னோட வலையில ஒன்னும் விழமாட்டேன் சிங்கம். எனக்கு நல்லா தெரியும் உன்னை பத்தி. என்ன மாதிரி நிறைய பேரை பக்கத்துல வர சொல்லி நீ அவங்கள கொண்டு தின்னுருக்க. அப்படி மானும் சிங்கம் விரிச்ச வலையில விழல. அதனால சிங்கம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு, என்கிட்ட யாருமே மாட்ட மாட்டாங்க போல, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பதான் சிங்கத்துக்கு தந்திர நரி ஞாபகம் வந்துச்சு. அது நரிய வர சொல்லுச்சு. சொல்லுங்க மகாராஜா, என்னை ஏன் வர சொன்னீங்க? நிறைய எனக்கு வயசாயிடுச்சு. என்னோட இடத்துல மத்தவங்களை வைக்க நான் விருப்பப்படுறேன். நான் போனதோ இந்த காடை நீ பாத்துக்கிறியா? சிங்கராஜா அப்படி சொன்னதை கேட்டு நரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. நிச்சயமா, வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா இந்த காட்டை நான் நல்லபடியா பாத்துப்பேன் ராஜா. ஆனா அதுக்காக உனக்கு ஒரு பரீட்சையை வைப்பேன். பரீட்சையா? என்ன பரீட்சை மகாராஜா? வர்ற நாட்கள்ல நீ ஒவ்வொரு நாளும் 3 விலங்க வேட்டையாடி எடுத்துட்டு வரணும். ஆனா 3 விலங்குமே ஒரே ஜாதிக்கு சேர்ந்தவங்களா அது இருக்கணும். பதவி ஆசையில அந்த நரி சிங்கம் சொல்ற எல்லா நிபந்தனைக்கும் ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் நரி காட்டுக்குள்ள போனப்போ 3 பசுமாட அது பார்த்துச்சு. பதவிக்காக மனுஷங்க ஜனங்களை ஏமாத்தி உக்காடுறாங்க. அப்படின்னா நானும் ஏன் பொய் சொல்லி இவங்க எல்லாரையும் ஏமாத்தி பதவிக்கு ஆசைப்படக்கூடாது? எனக்கும் அதிகாரத்துல உக்காரணும் அப்படிங்கிற ஆசை வரக்கூடாதா? அதுக்கப்புறம் நரி அந்த 3 பசுமாடுங்க கிட்ட போய் சொல்லுச்சு, அட மாடுங்களா, உண்மையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். உங்களை இன்னைக்கு சிங்கராஜா ஒரு குகைக்கு வர சொல்லியிருக்காரு. சிங்கராஜா எங்களை கூப்பிட்டாரா? எதுக்கு? ஏன்னா அவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தங்கள அவரு மந்திரியா ஆக்க விரும்புறாரு. என்னது, நீ உண்மைதான் சொல்றியா? சத்தியமா சொல்றேன், நான் இது வரைக்கும் எப்பவுமே பொய் சொன்னதே கிடையாது. பாவம் 3 பேரும் நரி விரிச்ச வலையில விழுந்துட்டாங்க. ராஜாவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப போகணும்? 3 பேருமே தனித்தனி நேரத்துல போக வேண்டியிருக்கோம். ஒருத்தங்க காலையில, ஒருத்தவங்க மதியத்துல, அப்புறம் இன்னொருத்தவங்க ராத்திரியில போகணும். நரி சொன்னதை நம்பி மந்திரி ஆகணும் அப்படிங்கிற ஆசையில 3 மாடுங்களும் 3 நேரத்துக்கு சிங்கத்தோட குகைக்கு போனாங்க. அப்போ சிங்கம் அந்த 3 மாடுங்களையும் அதுக்கு உணவா ஆக்கிக்கிச்சு. இந்த மாதிரி நரி தினமும் 3 விலங்குகளை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் அதுங்களை உணவா மாத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள்
3 ஆடுங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த 3 ஆடுங்க தான் என்னுடைய டார்கெட்டு. அதுக்கப்புறம் நரி அந்த 3 ஆடுங்க கிட்ட போய் சொல்லுச்சு, ஆமா நீங்க அந்த 3 ஆடுங்க தானே? சிங்கராஜா எப்பவுமே உங்க 3 பேரை பத்தி தான் பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. என்னது, எங்களை பத்தி ராஜா புகழ்ந்து பேசுறாரா? புகழ்றது மட்டும் இல்ல, உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்கள மந்திரி ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நீ சொல்றது உண்மைதானா? அட சத்தியமாங்கற, நான் எப்பவுமே போய் சொன்னதே கிடையாது. சிங்கராஜாவை பாக்குறதுக்கு நாங்க எப்ப போகணும்? 3 பேருமே தனித்தனி நேரத்துல போக வேண்டியிருக்கும். ஒருத்தங்க காலையில, இன்னொருத்தங்க மதிய நேரத்துல, 3ஆவதவங்க ராத்திரி நேரம் போகணும். சரி அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் முன்னாடி நாளைக்கு காலையில நான் போறேன், மதியம் நான் போறேன், அப்படின்னா சாயந்தர நேரம் நான் ராஜாவை பாக்குறதுக்கு போறேன். 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாவம் இதுங்களுக்கு தெரியல இவங்க மந்திரியாக போறதுல சாக போறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நரி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிடுச்சு. ராணி, இந்த நரி நம்மள முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம 3 பேரும் அதோட வலையில விழுந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தெரியல போல நம்ம 3 பேரும் அதையே மிஞ்சினவங்கன்னு. மகாராஜா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? சீக்கிரமா சொல்லு. மகாராஜா, இது வரைக்கும் எத்தனை மாமிசத்தை ருசி பார்த்துருப்பீங்க. ஆனா நாளைக்கு நான் கொடுக்க போற மாமிசம் ரொம்பவும் ருசியா இருக்கும். அப்படின்னா? நாளைக்கு நான் உங்களுக்கு ஆட்டு மாமிசம் கொடுக்க போறேன். வா, ஆடை சாப்பிட்டுட்டே இருந்தா நான் சரியா ஆயிடுவேன். குணமானதுக்கு அப்புறமா என்ன நீங்க மந்திரியா ஆக்குவீங்கள ராஜா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த நாள் காலையில ராணி ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா வாழ்க. மகாராஜா, நரி சொல்லுச்சு, நீங்க என்ன மந்திரி ஆக்க போறீங்களாமே? என்கிட்ட வா, நான் உன்னை கட்டி பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு. அப்போ புத்திசாலி ஆடு ரொம்ப கவனமா சொல்லுச்சு, மகாராஜா எனக்கு தெரியும் நரி சொன்னது பொய்ன்னு. நீங்க என்ன மந்திரி ஆக்குறதுக்காக வர சொல்லல, என்ன சாப்பிடுறதுக்காக வர சொல்லிருக்கீங்க. ஆடு அப்படி சொன்னதை கேட்டு சிங்கராஜா ஷாக் ஆயிடுச்சு. மகாராஜா, நீங்க என்ன சாகடிக்க நினைச்சா தாராளமா சாகடிச்சுக்கோங்க. ஆனா என்ன சாகடிச்சா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. என் உயிருக்கு ஆபத்தா? அதெப்படி? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு. நீங்க என்ன கொண்டு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட வியாதி உங்களுக்கு வந்துடும் இல்லையா? ராணி ஆடு அப்படி சொன்னதை கேட்டு சிங்கராஜா பயந்து போச்சு. எனக்கு நோய் வரக்கூடாது, நீ போலாம். சிங்கராஜா சொன்னதுனால ஆடு அங்கிருந்து போகும்போது இப்படி சொல்லுச்சு, மகாராஜா உங்க வியாதிக்கான மருந்தும் என்கிட்ட இருக்கு. ஆனா அது என்ன அப்படிங்கறத நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ராணி ஆடு அங்கிருந்து போயிடுச்சு. மதிய நேரம் இன்னொரு ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா வாழ்க வாழ்க. சொல்லுங்க ராஜா, நான் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்? நீயும் நான் உன்னை எங்க எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? ஆமா ராஜா, நீங்க என்ன கொன்னு சாப்பிட விரும்புறீங்க. இருந்தாலும் இங்க வந்திருக்கியா? ஏன்னா உங்களால என்ன கொல்ல முடியாதே. நான் உன்னை கொல்ல முடியாது. எப்படி? என் ஜாதகத்திலே எழுதியிருக்கு, யாராவது என்ன கொன்னா என் ஜாதகத்தின் தோஷப்படி அவங்க உயிரை விட்டுருவாங்களாம். அதை கேட்டு சிங்கராஜா இன்னும் அதிகமா பயந்துச்சு. உன் மேல சாபம் இருக்கா? நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ போகலாம். சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லி அந்த 2வது ஆடு அங்கிருந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா போகும்போது அது மறுபடியும் சிங்கராஜா கிட்ட ஒன்னு சொல்லிட்டு போச்சு. மகாராஜா, உங்க வியாதிக்கான மருத்துவம் என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் அதை நான் உங்ககிட்ட நாளைக்கு சொல்றேன். 2 ஆடும் போகும்போது இதே விஷயத்த சொல்லிட்டு போனதுனால சிங்கராஜா ரொம்பவே குழப்பம் அடைஞ்சது. 2 ஆடு போகும்போது என்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுச்சு. ஆமா, அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் ராத்திரி நேரம் 3வது ஆடு சிங்கராஜாவை பார்க்க வந்துச்சு. மகாராஜா, என்ன சீக்கிரமா சாப்பிடுங்க, நீங்க ரொம்ப பெரிய உதவி செஞ்சதா இருக்கும். சாகிறதுக்கு ரொம்பவே அவசரப்படுற அந்த ஆடை பார்த்து சிங்கராஜா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. விலங்கெல்லாம் என்கிட்ட உயிர் பிச்சை கேட்கும், ஆனா இது தானாவே வருது. என்ன இது? மகாராஜா, என் மேல கருணை காட்டுங்க மகாராஜா. என்ன முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கொண்டு சாப்பிடுங்க மகாராஜா. சீக்கிரமா என்ன கொன்னுடுங்க ராஜா. ஆடு, நீ சாகுறதுக்கு எதுக்கு இப்படி விருப்பப்படுற? சொல்லு, என்னாச்சு? மகாராஜா, என்கிட்ட ஒரு முனிவர் சொல்லிருக்காரு, இந்த ஜென்மத்துல எந்த விலங்கால நீ சாக போறியோ அடுத்த ஜென்மத்துல அந்த விலங்காவே நீ பொறுப்ப அப்படின்னு. அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல சிங்கமா நீ? அப்புறம் என்ன சாகடிக்கிறவங்க என்னுடைய உருவத்துல பிறப்பெடுப்பாங்களாம்.
நான் ஆடா மாறிடுவேனா? ஆமா ராஜா. அப்படின்னா நான் உன்னை கொல்ல மாட்டேன். அடுத்த ஜென்மத்துல எனக்கு ஆடாகிறதுக்கு விருப்பம் இல்ல. அப்போ நான் போட்டுமா மகாராஜா? ஆ, போ. இந்த தடவை 3வது ஆடும் போகும்போது சிங்கராஜாவை பார்த்து இப்படி சொல்லிட்டு போச்சு. மகாராஜா, உங்க நோய்க்கான மருந்து என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அது நான் நாளைக்கு வந்து சொல்றேன். இந்த ஆடு கூட போகும்போது அதே சொல்லிக்கிட்டு போகுது. என்ன இது? அடுத்த நாள் காலையில சிங்கராஜா 3 ஆடுங்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப 3 ஆடுங்களும் அங்க வந்துச்சு. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன மருந்து இருக்கு நான் குணமாகிறதுக்கு? மகாராஜா, நீங்க குணமாக ஆசைப்படுறீங்கன்னா நீங்க நரியோட மாமிசத்தை சாப்பிடணும், ஆட்டு மாமிசம் இல்ல. ஆமா மகாராஜா, நரி மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா மாதிரியே நீங்க திடமா மாறிடுவீங்க. ஒருவேளை நீங்க நரி மாமிசத்தை சாப்பிடலன்னா சீக்கிரமாவே அந்த கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுவீங்க. இல்ல, நான் சாக மாட்டேன். நான் அந்த நரிய என்ன பண்றேன்னு பாரு. அப்படியா? அப்படின்னா நாங்க வரோம் மகாராஜா. அப்படி அந்த 3 புத்திசாலி ஆடுங்களும் சிங்கராஜாவை ஏமாத்தி அதுங்க உயிரை காப்பாத்திக்கிட்டு நரியோட உயிரை அவருக்கு பணியமா கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிங்கராஜா குணமானதுமே 3 ஆடுங்களையும் அதோட மந்திரிங்களா மாத்திச்சு. காட்டுக்குள்ள ராதா என்கிற ஆட்டுக்குட்டி அது அம்மா கூட காட்டுக்குள்ள போச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் புல் தின்னுட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை வந்து நின்னுச்சு. ராதா, ராதா நீ ஓடி போயிரு. ராதா பயந்துக்கிட்டு செடிகள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. ஏய் கிளவி ஆடு, உன் மகளை நீ விரட்டி விட்டுட்ட. ஆனா நான் உன்னை விடவே மாட்டேன். சிறுத்தை பாஞ்சு வந்து ராதாவோட அம்மாவை கொன்னுடுச்சு. செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராதா அவ அம்மாவை சிறுத்தை கொல்றத பாத்துட்டு இருந்தா. அவ கண்கள்ல கண்ணீர் வடிஞ்சது. என்னோட அம்மாவை அந்த சிறுத்தை கொன்னுட்டா. இப்ப நான் அனாதை ஆயிட்டேன். ராதா அழுது கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டு காட்டுக்குள்ளே சென்றாள். அங்க சிறுத்தை கரியை கவ்விக்கொண்டு நதிக்கு பக்கத்தில் சென்றது. முதல்ல நான் ஃப்ரெஷ்ஷான இந்த மட்டனை சாப்பிட்டு என் பசியை தீர்த்துக்குவேன். அப்புறம் ஜில்லுன்னு தண்ணியை குடிச்சு என் தாகத்தை தீர்த்துக்குவேன். கொஞ்ச நேரத்திலேயே சிறுத்தை கறியை சாப்பிட்டுடுச்சு. அதுக்கப்புறம் நதியில ஓடுற தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு அங்க கருப்பு கலர்ல ரொம்ப பெரிய புகை மூட்டை வந்துச்சு. நீ யாரு? நான் உன்னோட உயிரெடுக்க வந்துட்ட சிறுத்தை. ஆனா நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? இப்ப நீ அந்த ஆட்டோட உயிரெடுத்து சாப்பிட்டியே, அந்த ஆட்டு உனக்கு என்ன துரோகம் செஞ்சது? அந்த ஆடு எனக்கு உரியதா இருந்துச்சு. ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். கண்ணை சிமிட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ராட்சசன் சிறுத்தைய சாப்பிட்டுடுச்சு. ஆட்டு சாப்பிட்டு எந்த சிறுத்தை இங்க தண்ணி குடிக்க வருமோ அது தண்ணி குடிக்கிற அப்புறம்தான் நான் தாந்திரிக்கோட மாய நுண்டி வெளியே விட முடியும். அப்போதான் சொன்னா மாந்திரிகன் என்னோட கிட்ட, பாருங்க இங்க பாருங்க நான் வெளியே வந்துட்டா. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுல இருக்கிற ஒரு சாமியார் ராட்சசனோட அப்பாவை கொன்னு இவனை அனாதையாக்கி இந்த ஆத்துக்குள்ளைய அடைச்சி வச்சிட்டாரு. ஆனா இப்ப இவன் விடுதலை ஆயிட்டான். இப்ப இவன் எந்தெந்த விலங்குகளை வேட்டையாட போறான்னு தெரியல. இந்த காட்டு மிருகங்களாரா, உங்களால தான் நான் ஒரு அனாதை ஆயிட்டேன். உங்களால தான் நான் பழைய வருஷமா இது நதிக்குள்ள ஒரு கைதிலா வாழ்ந்துட்டேன். அதுக்காக தான் நான் உங்களுக்கு யாருன்னு விட போறதில்ல. எல்லாரும் உயிரும் நான் கண்டிப்பா எடக்க போறா. உங்களை எல்லாரும் நான் சாப்பிட்டு போறேன். அங்க இப்ப ராதா குட்டி ஆடு அனாதை ஆயிடுச்சு. அவ தனியா காட்டுக்குள்ள வழி தெரியாம போயிட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு யானை வந்துச்சு. யானைன்னா நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி, எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல. தயவு செஞ்சு நீங்களாச்சு என்ன பாதுகாக்கிறீங்களா? ஆட்டுக்குட்டி, எனக்கு உன் பிரச்சனை புரியுது. எனக்கு சக்தி இருக்கு, ஆனா என்னால இப்ப அதை பயன்படுத்த முடியாது. அதனால உன்னை நான் காப்பாத்த முடியாது. என்ன நீ மன்னிச்சிடு. ராதா சோகமா அங்க இருந்து போறா.
வழியில அவ ஒரு மான் பாக்குறா. மான் அத்தை, ஒரு சிறுத்தை என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவை கொன்னு என்ன அனாதையா அலைய விட்டுருச்சீங்க. நீங்களாச்சு எனக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுப்பீங்களா? எனக்கு புரியுதுமா, ஆனா என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்க இன்னொரு பொண்ணுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா அத்தை? இங்க பாருமா, காட்டுல வாழ்றது ரொம்ப கஷ்டம். இங்க யாருக்குமே உதவி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்க வாழ்க்கையை தான் பாப்பாங்க. என்ன மன்னிச்சிருமா. ராதா சோகத்தோட திரும்ப நடந்து போனா. ஆனா அவ நம்பிக்கைய கைவிடல. நான் உதவி கேட்டு ராஜா கிட்ட தான் இப்ப போகணும். அவ நம்பிக்கையோட உதவி கேட்க சிங்கத்துக்கிட்ட போறா. மகாராஜா, நான் ஒரு அனாதை ஆட்டுக்குட்டி. என்னோட அம்மாவை ஒரு சிறுத்தை கொன்னுடுச்சு. உன்னுடைய பிறப்பு சாகரத்துக்காக உருவாக்கப்பட்டது. எங்களுடைய பிறப்பு அடிச்சு பழி வாங்குறது தான். நீ யாருக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கேன்னா அது என்னுடைய பேரன். சிறுத்தை உங்களோட ஒண்ணு விட்ட தம்பியா? வெறும் சிறுத்தை மட்டும் இல்ல, புலி, சிறுத்தை, அப்புறம் சிங்கம் எல்லாரும் ஒண்ணு விட்ட தம்பிங்க தான். உனக்கு இது தெரியாதா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, ஆனா நான் இங்க யாரையும் பத்தி குறை சொல்ல வரல. உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியா இருந்துகிட்டு நீ எப்படி யோசிக்கிற ஒரு சிங்கத்து கூட இருக்கலாம்னு? என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க மகாராஜா. நான் இங்கிருந்து பொழைச்சு போக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். அதனால நீ என்ன செய்யறேன்னா இங்கிருந்து ஓடி போயிடு, தெரியுதா? ராதா திரும்பவும் இங்க இருந்து சோகமா போறா. எப்படியோ அவ இப்படின்னு அவளோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறா. இப்படியே கொஞ்ச காலங்கள் கடந்து போச்சு. அங்க ஆத்துல இருந்து விடுதலையான ராட்சசன் அங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். காட்டுல இருந்த முனிவர் ராட்சசனோட அப்பாவை கொன்னுட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த ராட்சசன் எந்த விலங்குமே அவங்க அம்மா அப்பா கூட பார்த்தாலும் உடனே அதே நேரத்துல அவங்க அப்பா அம்மாவை கொன்னு அந்த விலங்கை அனாதையாக்கிடுறான். இந்த காட்டுக்குள்ள நம் மிருகத்துல அப்பா அம்மாவங்கள உயிர் நான் எடுக்க போறேன். நீங்க எல்லாரும் அனாதை ஐயே ஆகணும். காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளுமே பயந்து போயிருந்தது. ஒரு நாள் எல்லாரும் சிங்கத்தை கூப்பிட்டு பேசினாங்க. அது யாரு? அப்பா அம்மாவை அழிச்சிட்டு குழந்தைய அனாதையாக்குறவங்க. மகாராஜா, இந்த வேலையெல்லாம் அந்த ராட்சசன் தான். பல வருஷம் முன்னாடி நம்ம மாந்திரிகன் அவனை கைது செஞ்சு நதிக்குள்ள வச்சிட்டா. ஆமா, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமா மகாராஜா, அவனை நினைக்கிறா நம்ம எல்லாம் அவனை அனாதை செஞ்சிட்டவனி. இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல அப்பா அம்மா உயிர் எடுக்கிறா. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம எல்லாரும் மிருகங்கள், ஆனா அவன் ராட்சசன். அவனை நாம போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியாது. என்ன செய்யறதுன்னு தெரியல இப்ப நமக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்ட மகாராஜா. சொல்லு. ஏன் நம்ம அந்த மந்திரவாதியோட உதவி வாங்க கூடாது? அந்த மந்திரவாதி அடிச்சு வச்சான்ல. நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலி. அதே நேரம் எல்லா விலங்குகளும் அந்த சாமியார் கிட்ட போறாங்க. சாமிஜிக்கு வணக்கம். என்னாச்சு? அந்த ராட்சசன் கைது நின்று வெளியே வந்துட்டானா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே சுவாமி, அந்த ராட்சசன் வந்துட்டாங்கிறது. காணி நான் இப்போ உங்களுக்கு எந்த சகாயம் செய்ய போறது இல்ல. சுவாமிஜி, நீங்க எங்களுக்கு உதவலைன்னா அவன் எங்க எல்லாரையும் கொன்னுடுவான். நீ கூட இப்படிதான் நினைக்கிறதானா? பலவந்துள்ள எல்லா உயிர் எடுக்கிறக்கு, பலமில்லவங்க எல்லாம் சாவருக்கு தான் புரிந்துறாரணி. காட்டுக்குள்ள இதுதான் நியமமா? நீ அந்த நியமம் எல்லாருக்கும் ஒண்ணுதானா? இப்போ அந்த ராட்சசன் பலவான். இந்த காட்டுக்குள்ள எல்லாம் மிருகத்துல உயிர் எடுக்க அதிகாரம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. என்னுடைய யோசனை தவறா இருந்துச்சு சுவாமிஜி, என்ன மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு நீங்க உதவுங்க. நான் உன்னாடிக்கு உதவி செய்வேன், காணி என்னால உன்னுக்கு எந்த உதவி செய்ய முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அது ஏன் சுவாமிஜி? ஒரு மாதிரி எவனும் வெளியே வருமோ அவங்க எல்லாம் திருப்பி நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கலாம் சாமி. அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. நீங்க எல்லாம் ஒரு ஆட்டுன்னு தேடணும். ஒரு அனாதை ஆட்டு தேவை. எந்த ஆட்டு கண்ணு முன்னாடி அந்த அம்மாவோட உயிர் போறதோ அந்த ஆட்டு தான் தேவை. அப்படி ஒரு ஆடை நான் பார்த்தேன் சுவாமிஜி. அந்த ஆட்டு சந்தோஷமா நதிக்குள்ள போயிட்டு அவன் உயிர் கொடுத்தா அப்போதான் அந்த ராட்சசோட உயிரோடு இருக்க மாட்டான். அதுதான் சரியான வழி.
ஆனா அந்த ஆடு தன்னுடைய சுய விருப்பத்துல தான் உயிரை விட விரும்புமா? ஆனா ஒரு விஷயம், அந்த அநாத ஆட்டோட விசுவாசம் உங்களை மேல இருக்கிற அன்பு பாசத்தோதால இது பண்ண முடியும். அப்பதான் அந்த ராட்சசோட உயிர் போகும். இந்த வழியில தான் ராட்சசோட உயிர் எடுக்க முடியும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி ஒத்துக்கலனா? அந்த அநாத ஆட்டோட நீங்க எல்லாம் புரிஞ்ச வைக்கணும். அப்படி பண்ணலாம்னா அந்த ராட்சசோட உயிர் எடுக்க முடியாது. இதை கேட்டு சிங்கமும் மற்ற விலங்குகளும் அந்த அநாத ஆட்டுக்குட்டியை தேடி போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அங்க ராதாவை பார்த்தாங்க. எல்லாரும் அவகிட்ட போறாங்க. மகாராஜா, நீங்க இங்கேயா? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஆட்டுக்குட்டி, எதுவுமே சரியில்லை. எனக்கு உன்னோட உதவி தேவை. நீ நினைச்சீங்கன்னா எங்களுக்கு உதவி பண்ணலாம் தங்கச்சி. ராணி அம்மா, நானும் தான் எனக்கு உதவி கேட்டு ராஜா கிட்டயும் மத்த விலங்குகள்கிட்டயும் போனேன். ஆனா யாருமே எனக்கு உதவிக்கு வரல. நான் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேன். எல்லா விலங்குகளும் அனாதையான விலங்குகளை நல்லா பாத்துக்கணும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டி வேண்டான்னு சொல்லிடுறா. அதனால எல்லா விலங்குகளும் சோகமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க திடீர்னு சாமியார் வந்துட்டாரு. சுவாமி, நீங்களா? ஆமா ஆட்டு, நான் தான் எல்லாரும் உங்ககிட்ட அமுச்சு விட்டா. நீங்க என்ன சொல்றீங்க? அப்பனா நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? இந்த உலகத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு சகாயம் பண்ணலான்னா இந்த உலகத்துக்குள்ள யாருமே இருக்க முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு சாமி. இந்த கேவலமான விலங்குகள்ட்ட இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு நீங்க மட்டும் உதவி பண்ணலனா இன்னைக்கு ஒருவேளை நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஆமா ஆட்டு, நீ கண்டிப்பா இவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இல்லன்னா இந்த ஆட்டுக்குள்ள யாரையே இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடு ஆட்டுக்குட்டி. உன்னை இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்ப இந்த ராஜேஷன் காட்டுல உள்ள எல்லாரையும் அனாதையாக்கிக்கிட்டு இருக்கான். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அனாதை ஆகிறது எவ்வளவு வருத்தமான விஷயம்னு. மகளே, இப்ப நீ மட்டும் தான் இங்க இருக்கிற காட்டு விலங்குகளை அனாதையாக்காது காப்பாத்த முடியும். எனக்கு நல்லாவே தெரியும் அனாதையானா எவ்வளவு கஷ்டம்னு. நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன். அப்புறம் ராதா எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆத்து பக்கம் போறா. அவ அப்படியே நதியில குதிக்க போகும்போது அப்ப அங்க திடீர்னு அந்த ராட்சசன் வந்துடுறான். ஆட்டு, நீதானா? நீ அந்த ஆட்டுதானா? இவங்களெல்லாம் செஞ்சுட்டு உங்க அம்மாவோட உயிர் எடுத்துட்டாரு. ஆமா, நான் அதே ஆட்டுக்குட்டி தான். உங்க அம்மாவோட உயிர் உன் கண்ணு முன்னாடி இவங்களெல்லாம் எடுத்தாச்சு தானா? ஆனா நீ இவங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டியா? இந்த பூமியில எல்லாரும் உதவி செய்யறத மட்டும் நிறுத்திட்டாங்கன்னா இந்த மொத்த உலகமும் அழிஞ்சிரும். ஆனா நீயே இவங்களுக்காக உயிர் கொடுக்குற பைத்தியக்காரி. ஏன்னா அனாதையாவது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே ஒரு சிறுத்தை எங்க அம்மாவை கொன்னுடுச்சு. அப்புறம் என்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இது உனக்கு புரியாது. நீ அவங்க அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொல்றது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு அது தெரியாது. அந்த வலி எனக்கு நல்லாவே தெரியும். ராதா சொன்னதை கேட்டு ராட்சசன் மனசு இறங்கிட்டான். அப்புறம் அவனோட கண்கள்ல கண்ணீரும் வர ஆரம்பிச்சிட்டு. அனாத ஆட்டு, உன்னாலதான் நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா. இப்போ நீ உன்னோட உயிர் கொடுக்குற அவசியமே இல்ல. நான் உன்கிட்ட சத்தியம் பண்றேன், இதுக்கு மேல நான் எந்த ஆட்டோட உயிர் எடுக்க மாட்டேன். யார நீ அனாதை செய்ய மாட்டா. நிஜமாவா? ஆமா, உங்களை மேல கோபமால தான் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு விட்டா. இதுக்கு மேல நான் யாருக்கிட்ட எந்த துரோகம் செய்ய மாட்டா. ரொம்ப நன்றி ராட்சசன். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ராட்சசன் மறைஞ்சதுக்கு அப்புறம் சிங்கராஜா அங்க இருந்த எல்லா விலங்குகள்கிட்டயும் என்ன சொன்னுச்சுன்னா, காட்டுவாசிகளே, நான் இன்னைக்கு காட்டோட ரூல்ஸ மாத்துறேன். இன்னையிலிருந்து காட்டுல உள்ள வீரமானவங்க எந்த ஒரு காட்டுவாசியையும் துன்புறுத்தவோ அடிச்சியோ சாப்பிடக்கூடாது. யாரையும் அனாதையாக்க கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களுக்கு நாம உதவியா இருக்கணும். சிங்கம் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்க இருந்த விலங்குங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இப்ப காடு ரொம்ப அமைதியாவும் அழகாவும் காணப்படுது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.